மைக்ரோடீஸான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது எல்லாமே டைரெக்டாக உங்களுடைய டெஸ்டஸ்லேருந்து விந்தாணுக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒன்று எபிடைமஸ்லேருந்து இல்லைன்னா டெஸ்டஸ்லேருந்து இல்லைன்னா மைக்ரோடீஸா மூலமாக டெஸ்டஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் கிடைக்கிற 1-2 ஸ்பெர்ம்ஸில் ஹெல்தியஸ்ட் ஸ்பெர்மை வந்து கருமுட்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோன்னா அதுலேயுமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட்ஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது, டாக்டர் ஃபோர்ஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ணுறோம் இல்லையா, இதில் குழந்தை நல்லா இருக்குமா, பர்த் டிஃபெக்ட்ஸ், கன்ஜென்டல் அப்நார்மாலிட்டிஸ் இதெல்லாம் ஏதாவது வருமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கவலைப்படாதீங்க. இக்ஸி டெக்னிக்கை வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டடீஸ் படி இக்ஸி பேபிஸ்க்கும் நார்மல் பேபிஸ்க்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அவங்க ஹெல்த்தியாக நார்மலாக தான் வளருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டெக்னிக் மூலமாக தான் உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் மென் அப்பா இருக்காங்க. சக்ஸஸ் ரேட் பற்றி கேட்டால் நார்மல் ஐவிஎஃப்பை விட மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு இக்ஸியோட ஃபர்டிலைசேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 95% ஆஃப் யுவர் எக்ஸ் வில் கெட் ஃபர்டிலைஸ்ட் if you do ICSI. ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது ஒன்று தான், மேல் இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த ரோட். அது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது வெறும் ஒரு கமா தான். 2026 பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகலாம், ஆனால் அதுக்கான சொல்யூஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனை இருந்தால் ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக ஒரு ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்டை பாருங்கள். இக்ஸி உங்கள் கனவை நிறைவேற்றும். உங்களுக்கு மேல் ஃபர்டிலிட்டி பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா நம்ம கிளினிக் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.